25,000 ரூபாய் கையில ரெடியா இருக்கு. ஆனா என்ன மொபைல் போன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மொபைலுக்கான புது லான்ச்சஸ், அது போக மொபைலுக்கு ஏதாவது ஆஃபர் வருது அப்படின்னா இதெல்லாமே ரெகுலரா நம்மளுடைய ட்விட்டர்ல அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போற மொபைல்ஸ் எல்லாமே ஒரு லோ மீடியம் கேமரா இருக்கீங்க, ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மொபைல் வந்து பெஸ்டா இருக்கும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரெட்மியோட Note 12 Pro. இந்த மொபைல்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ரியர்ல கேமராஸ் அப்படின்னு பார்த்தா பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வருது. அது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கு. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். அது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட லான்ச் பண்ணாங்க. MIUI 13 ஓட வந்தது. MIUI 14 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. பட் Android 13 கான அப்டேட் இன்னுமே வரல. இல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த மொபைல் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட Pro Plus வேரியன்ட் நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த மொபைலுக்கு இந்த மொபைலுக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. அந்த கேமராவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் டவுன் கிரேட் பண்ணிருப்பாங்க. மத்த விஷயங்கள் எல்லாம் சேமா தான் இருக்கும். இல்ல இதே மாதிரி ஸ்பெக்ஸோட எனக்கு MediaTek ப்ராசஸர்லாம் வேணா, Snapdragon ப்ராசஸரோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Pocoவோட X5 Pro இருக்குது. இந்த மொபைலும் கிட்டத்தட்ட சேம் டிஸ்ப்ளே தான். பட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. அது போக செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் தான். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 778 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 தான் லான்ச் பண்ணாங்க. MIUI 13 ஓட MIUI 14 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. குளோபல்ல Android 13 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. பட் இந்தியால இன்னுமே வரல அப்படின்னு சொல்லலாம். இதுலமே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6 + 128 23,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 8GB RAM ஓட 128GB ஸ்டோரேஜோட 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. Redmi Note 12 Pro வாங்குறத விட Poco X5 Pro வாங்குறது பெஸ்டான சாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல இதே மாதிரி ஸ்பெக்ஸோட Realme பிராண்ட்ல இருந்து கர்வ்டு டிஸ்ப்ளேயோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட 10 Pro Plus. இதுல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. சோ டிஸ்ப்ளேக்காக மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வருது. இந்த மொபைலையும் பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட Realme UI 4.0 ஓட வருது. இதுல பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh கொடுக்குறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 24,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஆனா Realme 10 Pro Plus வாங்குறத விட Realme 11 Proவே வரப்போகுது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்பெக்ஸோட 8ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அதனால ஒருவேளை வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மொபைலை வாங்குறது பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இல்ல இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Moto Edge 30. இந்த மொபைலையும் Full HD Plus OLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அது போக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல 50+50 அப்படின்னு கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் இருக்கு. ஆன் பேப்பர் பார்க்கும்போது கேமராவோட ஸ்பெக்ஸ் வந்து நல்லா இருக்கும். பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா தான் இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 778G+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 வந்தது. Android 13 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்கும். இது போக இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4020 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தாலுமே 33 வாட் தான் இருக்கு. சோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா லைட் வெயிட்டோட ஒரு க்ளீனான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸோட Moto பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதோட சக்சஸரான Motoவோட Edge 40 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அது வந்து 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஒருவேளை நீங்க வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஆஃபர்ல வரும்போது கூட 25,000 ரூபாய்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட அது இன்னும் பெஸ்டா இருக்கும். இதெல்லாம் விட நான் ஒரு கேமர், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மொபைல்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அவங்களுக்கு iQOட Neo 6. இந்த மொபைல்ல பார்த்தா அப்படின்னா Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ரியர்ல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் வருது. செல்ஃபி கேமரா இதுல 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த மொபைல்ல ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரான Snapdragon 870 இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 லான்ச் பண்ணாங்க. FunTouch OS 12 ஓட வந்தது. Android 13 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 4700 mAh கொடுக்குறாங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்பெக்ஸோட எனக்கு Realme பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட GT Neo 3T. இது
இதுலயுமே Full HD Plus AMOLED display 120 Hz refresh rate தான் கொடுக்குறாங்க. ரியல்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல். இதெல்லாமே சேமா தான் வருது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதே ப்ராசஸர் தான் Snapdragon 870 கொடுக்குறாங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 லான்ச் பண்ணாங்க. Android 13 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. பட் இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படினு வரும்போது கொஞ்சம் பெட்டரா வருது. இங்க 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. சேம் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தாலுமே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 25000 ரூபாய் பிரைஸ்க்கு மட்டும் சேல் பண்றாங்க. பட் இதுல 6GB RAM வேரியன்ட்டும் ஒன்னு இருக்கு. அதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 23000 ரூபாய் பிரைஸ்க்கு மட்டும் சேல் பண்றாங்க. 23000 ரூபாய்க்கு உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இத தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் விட எனக்கு பெஸ்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வந்து ஆஃபர்ல வாங்குற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா Nothing Phone 1. இந்த மொபைல்ல OLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. பில்ட் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரேமே அலுமினியம் ஃப்ரேம் வருது. பெஸ்டான பில்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் இது. அது போக டிஃபரண்டான ஸ்டைல்ல இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் இது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல டுயல் கேமரா செட்டப் 50+15 வருது. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 778G+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 லான்ச் பண்ணாங்க. Android 13 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. தேவைப்பட்ட Android 14 கான பீட்டா கூட இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது போக இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்த்தா 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 30000 ரூபாய் பிரைஸ்க்கு மட்டும் சேல் பண்றாங்க. நிறைய டைம் ஆஃபர்ல 25000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி வரும்போது நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃபர் வரும்போது நம்மளுடைய Telegram, Twitter ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல இதே மாதிரி கூகுளோட ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுளோட Pixel 6a இந்த மொபைல் நார்மலா 28000 ரூபாய் 29000 ரூபாயில சேல் பண்றாங்க. ஆஃபர்ல வரும்போது 25000 ரூபாய்க்கு வரும். பட் கேமரா மட்டும் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூவும் அதிகமா இருக்கும். பட் எனக்கு கூகுள் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஆஃபர்ல வரும்போது இந்த கூகுள் Pixel 6a ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த பெஸ்ட் மொபைல்ஸ்ல நீங்க ஏதாவது மொபைல் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.